హాయ్ హలో వెల్కమ్ బ్యాక్ టు అవర్ சேனல் சென்னை தெலுங்கு பண்ணு இட்ஸ் மீ ஸ்ரவந்தி. நம்மள நிறைய பேர் ஏன் நான் இருக்கிற ஏஜ் விட என்னோட ஏஜ் அதிகமாக தெரியுது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஏஜ் அதிகமாக தெரியுது ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் அது பெரிய விஷயம் இல்லாமல் இருக்கலாம். பட் சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க மைண்டுக்குள்ளே இந்த விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் நான் இருக்கிற ஏஜ் விட எப்போவுமே அதிகமாக தெரியுது என்னோட ஏஜ் அப்படின்னு. ஸோ நம்மளுடைய ஹெல்த் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் இது எல்லாமே பக்கத்தில் வச்சா நம்ம ஃபாலோ பண்ணுற சின்ன சின்ன ஃபேஷன் மிஸ்டேக்ஸில் தான் நம்மளுடைய ஏஜ் அதிகமாக தெரியறதுக்கு நிறைய சான்சஸ். ஒரு நாள் அதிகமாக ஏஜ் தெரியற மாதிரி, இன்னொரு நாள் கரெக்டாக ஏஜ் தெரியற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகும் இல்லையா. நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற சில டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஏஜ் அதிகமாக தெரியாமல் கரெக்டாக உங்களால் காட்ட முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுற சில ஃபேஷன் மிஸ்டேக்ஸ்னால தான். ஸோ அந்த ஃபேஷன் மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம பண்ணுற ஃபேஷன் மிஸ்டேக்ஸில் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் மேக்கப். ஸோ மேக்கப் விஷயத்தில் சில பேர் பண்ணுற மிஸ்டேக் பிம்பிள்ஸ், ரிங்கிள்ஸ், பிளாக் ஸ்பாட்ஸ் இது எல்லாமே கவர் பண்ணுறதுக்காக மேக்கப், ஃபவுண்டேஷன், கன்சீலர் இதெல்லாமே போடுவாங்க. ஸோ எப்போவுமே நம்ம ஒரு நேச்சுரல் லுக்காக ட்ரை பண்ணணும். ஸோ நம்ம ஃபவுண்டேஷன், கன்சீலர் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரே வாட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ஏஜ் இன்னும் அதிகமாக தெரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் கவர் பண்ணுறது ஓகே, பட் மொத்தமாக நம்ம கவர் பண்ணிடணும்னா ஒரு மாதிரியான கேக்கி லுக் வந்துடும். ஸோ அதனால் உங்களுடைய ஏஜ் இன்னும் அதிகமாக தெரியும். ஸோ எப்போவுமே நேச்சுரல் ஃபினிஷ் மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்மக்கிட்ட ஃபவுண்டேஷன் இருக்குது, கன்சீலர் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி கவர் பண்ணிடலான்னு பார்த்தா ஸோ அது ஒரு ஹெவியான லுக்கு, ஹெவியான மேக்கப் லுக்கு கொடுக்கும். நம்ம யூஸ் பண்ணுற திக் ஃபவுண்டேஷன்ஸ்னால அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற ராங் ஷேட்ஸ்னால நம்மளோட ஏஜ் இன்னும் அதிகமாக தெரியும். ஸோ நீங்கள் ஒரு வேளை ஃபவுண்டேஷன் கன்சீலர் ஸ்கிப் பண்ணுங்கள். ஸோ கன்சீலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஸ்கிப் பண்ணுங்கள். ஸோ ரெண்டுமே ஒரே வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே நீங்கள் டெய்லி ஆஃபீஸுக்கு போகிறீங்க, காலேஜுக்கு போகிறீங்க, இல்லை வீட்டில் இருக்கும்போது கூட நான் அழகாக இருக்கணும், நீட்டாக ரெடி ஆகணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஒரு நேச்சுரல் லுக் ட்ரை பண்ணுங்கள். நோ மேக்கப் லுக் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே லிப்ஸ்டிக்ஸில் நியூட் ஷேட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நேச்சுரலான ஃபினிஷ் கொடுக்கும். ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் கன்சீலர்ஸ்க்கு பதிலாக நீங்கள் சிசி க்ரீம், பிபி க்ரீம் இதெல்லாமே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு நேச்சுரல் லுக் வரணும்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எப்போவுமே மினிமலாக இருக்கணும். ஸோ மினிமலான ஒரு மேக்கப், லிட்டில் ப்ளஷ் அண்ட் நியூட் லிப்ஸ்டிக்ஸ் இது எல்லாமே உங்கள் ஏஜ் அதிகமாக தெரியாமல் உங்களுடைய ஏஜ் கரெக்டாக காட்டும். நம்மளுடைய நெக்ஸ்ட் பாயிண்ட், நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸில் அவுடேட்டட் குர்த்திஸ், ப்ளவுசஸ் அண்ட் வாட்டி மாடல்ஸ் இது எல்லாமே சூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய லுக் நீங்களே ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கும். அவுடேட்டடாக இருக்கிற எம்ப்ராய்டரி ப்ளவுசஸ், பஃப் ஸ்லீவ்ஸ், புசி பிரிண்ட்ஸ் இது எல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் மாடர்னாக தெரியறதுக்காக ஜீன்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. பட் நீங்கள் குர்த்திஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா குர்த்திஸை யூஸ் பண்ணுங்கள். பட் இது கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீட்டாக இருக்கிற நெக்லைன், ஸ்லீவ்ஸ் அண்ட் நீட் நெக்லைன்ஸ், சப்டில் பிரிண்ட்ஸ் இது எல்லாமே ஒரு மாடர்னான லுக் எல்லாமே யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய ஏஜ் அதிகமாக தெரியாது. நீங்கள் குர்த்திஸ், ப்ளவுசஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் சாலிட் கலர்ஸ், மினிமல் பிரிண்ட்ஸ், மாடர்ன் கட்ஸ் இது எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்து இதெல்லாமே யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய லுக் இன்னும் எலிவேட் பண்ணி உங்களுடைய ஏஜ் கரெக்டாக. நீங்கள் குர்த்திஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா குர்த்திஸே யூஸ் பண்ணுங்கள். பட் உங்களுடைய ஸ்டைல் கொஞ்சம் அப்டேட் பண்ண சொல்லிட்டுருக்கேன். ஸோ உங்களுடைய ஸ்டைல் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்டைல்னால உங்களுடைய ஏஜ் கூட கரெக்டாக காமிக்க முடியும். ஏஜ் அதிகமாக தெரியறதுக்காக இன்னொரு நம்ம பண்ணுற மிஸ்டேக் நம்மளுடைய கிளாத்ஸ். ஸோ நம்ம சூஸ் பண்ணுற கிளாத்ஸ் எப்போவுமே ரொம்ப டைட்டாக ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய பாடி ஃபேட் கிளியராக தெரியும். அதுவே ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா ஷேப்லெஸ்ஸாக இருக்கும், ஒரு டல்லான லுக்கு கொடுக்கும். நீங்கள் உங்களுடைய கிளாத்ஸ் வேர் பண்ணும்போதோ இல்லை சூஸ் பண்ணும்போதோ ப்ராப்பரான டைலர் மேட் இல்லைனா நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற கிளாத்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம கிளாத்ஸ் வேர் பண்ணும்போது இல்லை சூஸ் பண்ணும்போது நம்மளுடைய கிளாத்ஸ் எப்போவுமே நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நம்ம பாடி ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே இருக்கணும். நம்ம பாடி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி
நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற கிளாத்ஸ் சூஸ் பண்றது நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதுல தான் தெரியும் நம்மளுடைய ஏஜ். ஸோ அதனால நீங்க வந்து உங்களுடைய கிளாத்ஸ் சூஸ் பண்ணும்போதும் கரெக்டாக உங்களுக்கு பாடி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் ஜீன்ஸ் போடணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்டோட ஜீன் போடும்போதும் கீழே வந்து ஆங்கிள் கிட்ட இவ்வளோ லென்த்துக்கு வந்து ஃப்ரில்ஸ் வர மாதிரி சுடி பேண்ட் வரும் பார்த்தீங்களா, ஃப்ரில்ஸ் மாதிரி அந்த மாதிரி வந்து போடுவாங்க. ஸோ நம்ம ஜீன்ஸ் போட்டோமே ரொம்ப ஸ்டைலிஷாக தெரியுமே அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ராங்கான ஒரு ஸ்டைல். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து ஜீன்ஸ் போடும்போதும் கரெக்டாக வந்து ஃப்ரில்ஸ் வரவே வரக்கூடாது அந்த கீழே ஆங்கிள் கிட்ட. ஸோ எப்போவுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறதுனால உங்கள் லுக் நீங்களே வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் ஜீன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜீன் வந்து கீழே ஆங்கிளோட எண்ட் ஆகணும். இல்லைன்னா நீங்கள் ஒரு பூட் கட் ஜீன் போடுறீங்கன்னா அது வந்து நம்ம ஃபீட் வரைக்கும் வரணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நம்ம ஜீன்ஸ் போட்டோமே ஸ்டைலிஷாக தெரியுமே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ஜீன்ஸ் விஷயத்தில் கூட நம்ம இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து அப்பப்போ பண்ணுறோம். ஸோ இதனால கூட நம்மளுடைய ஏஜ் அதிகமாக தெரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம பண்ணுற இன்னொரு மிஸ்டேக்கில் வந்து ஃபுட்வேர். ஸோ ஹெட் டு ஆங்கிள் வரைக்கும் நம்ம நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து அது இதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணி நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். நம்ம சூஸ் பண்ணுற ஃபுட்வேரில் சில மிஸ்டேக்ஸ் நமக்கு தெரியாமையே பண்ணிடுறோம். ஸோ எப்போவுமே வந்து நம்மளுடைய லுக் ஹெட் டு ஆங்கிள் வரைக்கும் கரெக்டாக இருந்தால் வந்து அந்த லுக் எப்போவுமே கம்ப்ளீட் ஆகாது. ஹெட் டு டாய் வரைக்கும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணாதான் அந்த ஒரு லுக் கம்ப்ளீட் ஆகும். ஸோ நம்ம நல்ல சாரீ கட்டிட்டு நல்லா ஒரு ரெடி ஆகி உங்களுடைய அவுட்ஃபிட்க்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃபுட்வேர் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுடைய ஃபுல் லுக்கே வந்து ஸ்பாயில் ஆகிடும். நீங்கள் ஃபுட்வேர் சூஸ் பண்ணும்போதும் க்ளீன் ஃப்ளாட்ஸ் கிளாசி பிளாக் ஹில்ஸ் இது எல்லாமே வந்து எல்லா அவுட்ஃபிட்ஸ்க்குமே வந்து சூட் ஆகிடும். நீங்கள் கலர்ஸ் சூஸ் பண்ணும்போது பேஜ் கலர் அண்ட் ப்ரௌன் கலர், பிளாக் கலர் இது நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய அவுட்ஃபிட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மேட்ச் ஆகும். உங்ககிட்ட பழைய சாண்டில்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இல்லை கொஞ்சம் ஸோ அது எல்லாமே வந்து பக்கத்தில் வச்சு இந்த 2-3 கலர்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா எல்லா அவுட்ஃபிட்ஸ்க்கு வந்து நம்ம மேட்ச் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். பட் இது நம்மளும் வந்து பெரிய இம்பேக்ட் காட்டும்.